நான் ஒரு ஸ்குவாட் சொல்றேன், அது ஓகேவான்னு பாருங்க. ஓப்பனிங் வந்துட்டு அபிஷேக் சர்மா, கேஎல் ராகுல், இதுதான் என் ஓப்பனிங். இது பண்ணாதான் நல்லா இருக்கும். இது பண்ணாதான் நல்லா இருக்கும். 1 டவுன் சூரியகுமார் யாதவ், 2 டவுனு திலக் வர்மா, 3 டவுனு ஸ்ரேயஸ் ஐயர், 4 டவுன் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா, எனக்கு ரிங்கு சிங். இல்ல நீங்க புதுசா ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு எடுத்துட்டு வரீங்கன்னா மேபி சஷாங்க் சிங். சிங்கிள் ஏதோ ஒரு சிங் வேணும். ஆமா. அடுத்து எனக்கு அக்ஷர் பட்டேல் சொல்லணும்னு ஆசை, பட் அவர் லோவர் ஆர்டர்ல ஆடுறதுனால எனக்கு பெருசா அவர் ஆட மாட்டாரோன்னு தோணுது. அதனால நான் வாஷிங்டன் சுந்தர் போறேன். அவர் அங்கதானே ஆடிட்டு இருந்தாரு. உனக்கு T20 வேர்ல்ட் கப்ல அங்கதானே வந்து ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு உனக்கு. அவர் வந்து எப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்றாங்க. உனக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் ஹேண்டர் யாருமே இல்ல, அவுட் ஆயிட்டாங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் அவுட் ஆயிட்டாங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்கு முன்னாடியே இறங்குவாரு அவரு. ஹர்திக் பாண்டியா கடைசியா இறங்குவாரு. அந்த பிளெக்சிபிலிட்டி அவர்ட்ட நம்பர் 4ல நீ போய் ஆடு, நம்பர் 5ல ஆடினாலும் ஆடுவாரு, நம்பர் 7ல ஆடினாலும் ஆடுவாரு. அதுதான் அக்ஷர் பட்டேல். அப்ப நான் வந்து அக்ஷர் பட்டேல உள்ள வச்சுக்கிறேன். அக்ஷர் பட்டேல உள்ள வச்சுக்கிறேன், வாஷிங்டன் சுந்தர வெளியே எடுத்துறேன். அடுத்து வருண் சக்கரவர்த்தி, முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங். இது இல்லாம 4 பேக்கப் வந்து சாம்சன், குல்தீப் யாதவ், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராம்.